ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாருங்க, இந்த ரோஸ் என்ன அழகா இருக்குது பாருங்க. கொத்தான ரோஸுங்க. நம்ம மாடிக்கு ஏறும்போது இதுதாங்க வரவேற்பு. வாங்க அடுத்து வந்து பழம் அறுவடை பண்ணலாம். குங்குவாட்டு பாருங்க, சூப்பரா நிறைய பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. இந்த பனிக்குங்க அவ்வளோ சூப்பரா பிஞ்சு வச்சிருக்குதுங்க. ஒரு 4-5 பழம் இருக்குதுங்க. அதுதான் சரி பறிச்சிடலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். தைப்படத்துக்கு நீங்கள் நல்லா அழகாக சூப்பராக ஆரம்பிக்கலாங்க. அருமையான பழங்க, நல்லா இனிக்குங்க இது. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலந்த பழம் பறிக்கலாம். வாங்க சூப்பரான இலந்த பழம் பாருங்க. இந்த இலந்த பழத்துக்கு இங்கிலீஷ்லேயும் ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. அதாவது இங்கிலீஷில் நேம் சொல்லுங்க அப்படின்னு. நான் கொடுத்த கமெண்ட்டு அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு வர தெரியலிங்க. சூப்பரான பழங்க, எல்லாமே நல்லா பழுத்துருச்சு பாருங்க. நல்ல அருமையான பழங்க. கடையில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இவ்வளோ சைஸ் பெருசு கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க. ஒவ்வொரு பழமும் பார்த்தீங்கன்னா 2 பழத்துக்கு ஈடுங்க. கடையில் விற்கிற பழத்தோட கம்பேர் பண்ணோம்னா. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் இது முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தளைஞ்சி மறுபடியும் இது காய வைக்கிங்க. இது நான் ட்ரிம் பண்ணி தாங்க உள்ளான்ட்டு இருக்கிறேன். மறுபடியும் ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்லா மறுபடியும் தளைஞ்சி நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குதுங்க. நல்லா பழம் ஆகி போச்சுங்க இந்த முறை. நான் எப்பவுமே இவ்வளோ பழம் ஆகிற வரைக்கும் விட மாட்டேங்க. இந்த முறை நல்லா பழம் ஆயிடுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு சீட்டு மிளக்கிறதுனால என்னால் கவரும் பண்ண முடியல. இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. வெறும் தண்ணி ஆட்டேரும் அவ்வளோதாங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க ஆட்டேருவே கொடுக்குறேன். பாட்டு மட்டும் இந்த வருஷம் மாற்றலான்ட்டு இருக்கிறேங்க. ட்ரம்மு ஒன்று கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இது இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குதுங்க. காய் எடுத்துருக்கான்னு காட்டுறதுங்க. பெருசாக நம்ம வந்து இதுக்கு மெனக்கெட தேவையில்லைங்க. எவ்வளோ பெருசு பாருங்க பழம். மேலே ஒன்று இருக்குது பாருங்க. மேலே இந்த பக்கம் அங்கே சரி, கீழே கீழே கேது பாரு. நல்லா வெயிலுக்கு நல்லா பழுத்துருச்சு. கீழே ஒரு பழங்குது பாரு. பறிச்சிரு. இந்த பக்கம் ஒரு பழம். இந்த ஒவ்வொரு பழமும் அறுவடை பண்ணுறது தாங்க பெரிய கஷ்டம். அந்தாண்ட கீழே பாருங்க. சீட்டு மேலே படுத்துட்டு இருக்கு பாருங்க. அதுவும் பறிச்சிருங்க. நல்லா பெரிய பழம். அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. சூப்பரான பழம். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் பறிக்கலாம். சப்போட்டா பழம் நல்லா பெருசாகிடுச்சிங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. மாவுப்பூச்சி தொல்லை மட்டும் வந்துட்டு தாங்க இருக்குது. என்ன பண்ணாலுமே அது அப்பைக்கு போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுதுங்க. சப்போட்டா செடிக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்திருந்ததுங்க. கமெண்ட் எப்படின்னு வந்ததுன்னா சப்போட்டா விதை கிடைக்குமான்னு சொல்லி 2-3 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சப்போட்டா விதை கிடைக்காதுங்க. ஏன்னா நான் வந்து பழம் வந்து இப்போ வந்து சாப்பிட்டு நாங்கள் பழம் எதுவும் விதை வைக்கலைங்க. நான் வந்து ஒட்டுச்செடி வாங்கி வச்ச செடிங்க இது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுச்செடி வாங்கி வச்சாதாங்க சட்டுன்னு காய் உங்களுக்கு வரும். விதை போட்டு பார்த்தீங்கன்னா முளைச்சி அது வளர்த்தி அது ஒரு 5 வருஷம் ஆகுங்க காய் வைக்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒட்டுச்செடியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வளர்க்குறதும் ஈஸி, சீக்கிரம் காயும் பறிச்சிடலாங்க. எங்கிட்ட பார்த்திங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மறுபடியும் எல்லாம் பூ எடுக்குதுங்க. எடுத்த பின்னாடி வேணால் நான் வந்து பழம் பறிக்கும் போது உங்களுக்கு வீடியோவிலே நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி விதை வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோவிலே சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அந்த சப்போட்டா ரகத்தினுடைய விதை கேட்குறீங்க. அது இதுக்கு மேலே தாங்க நான் விதை சேகரிக்கலானே இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அது மாதிரி நினச்சது இல்லைங்க. ஒவ்வொன்றா நீங்கள் கேட்க தான் நான் வந்து இப்போ விதை இது வைக்கலாம் அது வைக்கலான்ட்டு இப்போ நீங்கள் விதை கேட்கறதுனால தாங்க இப்போ நான் அதிகமாக விதையே இப்போ வந்து ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வச்சதே கிடையாதுங்க. இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் கேட்கறனால தான் நிறைய விதையை இப்போ நான் வந்து ஸ்டாக் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா விதைய ஸ்டாக் அதிகமாக
இப்போ வந்து கேட்லாக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேட்லாக் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியுங்க. அந்த மாதிரி ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னாவே உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ஏன்னா எல்லாருமே அது நல்ல விதைய ஊனி நல்லபடியாக காய்கள்லாம் பறிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி முயற்சி நான் எடுத்துகிட்டு வரேங்க. அதே மாதிரி அந்த சப்போட்டா விதையும் உங்களுக்கு ரெடியானதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவிலே சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். திராட்சை பார்த்திங்கன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பழம் வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் இருந்ததுங்க, ஜூஸியாகவும் இருந்தது, கொஞ்சம் காயாகவும் இருந்தது, எல்லா விதமாகவும் இருந்ததுங்க அறுவடை. இந்த திராட்சை கொடி பொறுத்த வரைக்கும் நல்ல ரகங்க. எனி டைம் பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னுடைய கொடியில் பூ பிஞ்சு இருக்குதுங்க. அந்த மாதிரி இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் அறுவடையே ஆவறதில்லைங்க. இந்த கொடியில் இது ஒன்று தாங்க எனக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த மாதிரி கிரேப்ஸினுடைய விதையுமே கேட்டிருக்கீங்க. நான் இதுக்கு மேலே அதையுமே ஸ்டாக் வைக்க முயற்சி பண்ணுறேங்க. உங்களுக்கு விதையை போட்டு பதியம் போட்டு உங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுக்கவும் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதையுமே வந்து திராட்சையினுடைய விதையை கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதிலாக நான் கட்டிங்ஸ் போட்டு உங்களுக்கு கேட்லாகில் அதிலே ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பேர் இதனுடைய கட்டிங்ஸும் கேட்குறீங்க. நான் தான் வந்து அதை ரெடி பண்ணலைங்க. இப்போ தான் கோவக்காய் கட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி என்னை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு என்னை வந்து நீங்கள் நகர்த்துறீங்க அப்படின்னு வேணால் நான் சொல்லுவேங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் வேறு லெவலுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறதுன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருந்தவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் உங்களுடைய முயற்சியால் நான் வந்து இந்த அளவுக்கு வளர்றேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதை வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு என்னுடைய முயற்சியை வந்து நான் அதிகமாக எஃபர்ட்லாம் போட மாட்டேங்க. இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு வந்தவங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேண்டி இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், 4 பேருக்கு அது போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி இப்போ எடுக்கிறேங்க நான். அந்த முயற்சியை என்னை எடுக்க வச்சது நீங்கள் தாங்க. அதனால் உங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தனத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்படி தான் சொல்லணும் நான். ஏன்னா எப்படின்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தவங்க. இப்போ உங்களுக்கு வேண்டி இவ்வளோ முயற்சி எடுக்கிறேங்க நான். வாங்க அடுத்து லெமன் பறிச்சிக்கலாம். அப்படி அது வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் பறிச்சிக்கலாம். கொத்து லெமன் நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். முலாம்பழம் பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம முலாம்பழம் நான் ட்ரை பண்ணலாங்க. முலாம்பழம் விதை போட்டு விட்டேங்க. சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். பனிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகுறுன்னு தாங்க வருது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பனி கொஞ்சம் ஓவராக பெய்யறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் கீழே அரைஞ்சி பறிச்சுக்கலாம். பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வருங்க. நல்ல ஜூஸ் போடுறதுக்கு சூப்பரான பழங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க இங்கே ஒரு பழம் ஒன்று வந்துருக்குது பார்க்கலாம். வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பாருங்க ஒன்று பழம் பழுத்திருக்கு. நல்லா பாருங்க. இது குட்டியாக இருந்தாலுமே நல்லா இனிப்பாக இருக்குதுங்க. இது நல்லா பார்க்காத விட்டுட்டுங்க. நல்லா பழுத்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆகி போயிடுச்சுங்க. வெள்ளை நாவல் சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க பழச்செடியை பழ அறுவடையை பார்க்கலாம். சூப்பரான பழங்க. இறந்த பழம் ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. ஒரு சப்போட்டா பழம் இருக்குது. இந்த சைஸில் நம்மளுக்கு வந்து கடையில் கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ அருமையான பழங்க. நல்லா இனிப்பாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இருக்குதுங்க. குங்குவாட், ஒரு லெமனு, இட்லி ஆரஞ்சுங்க. வெள்ளை நாவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் அறுவடை. இது வந்து பழ அறுவடைங்க. பழங்கள் அறுவடைலாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கார்டன்லேயும் இந்த மாதிரி பழங்கள் அறுவடையை நீங்கள் நிறைய எடுக்கணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. ஏன்னா பழங்களும் நாம் வந்து விளைய வச்சு சாப்பிட்ணுங்க. மருந்து இல்லாத பழங்கள் சாப்பிட்ணும்.
அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்கள். பாய்.